கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. மௌன யுத்தம் பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மாலையில் வீடு திரும்பிய சித்ராவுக்கு மருந்தினாலா இல்லை கல்பனாவின் அன்பினாலா என்று தெரியவில்லை. சிறிது உடல் வலி குறைந்திருப்பதை உணர்ந்தாள். எப்போதும் போல் தன் வீட்டு வேலையை தொடங்கினாள். இரவு வீடு திரும்பிய சுந்தர் தலைவலி என்று வீட்டையே ரெண்டாக்கிவிட்டார். இந்த கலேபரத்தில் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதையே மறந்து போனாள் சித்ரா. அவருக்கு தேவையானதை கவனித்துவிட்டு மகளையும் கவனித்துவிட்டு இரவு தூங்க வெகு நேரமாகி போனது சித்ராவுக்கு. மாதங்கள் இவ்வாறே உருண்டோடின. சித்ரா தன் கணவரிடம் சுமித்ராவின் திருமணத்தை பற்றி பேசினாள். ஏய், அவ குழந்தை, அவளுக்கு இப்ப எதுக்கு கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டும் என்றார். ஆமா, அவ குழந்தையா? 25 வயசாச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா என்று சற்றே குரலை உயர்த்தி பேசினாள். எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சித்ரா இன்று பேசிய விதத்தை சற்றும் எதிர்பார்க்காத சுந்தர் ஸ்தம்பித்தார். என்ன சித்ரா இப்படி பேசுற? ஆமா, அப்புறம் நான் எப்படி பேசுறது? பொண்ணுக்கு கல்யாண வயசாச்சு, இன்னும் குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத அந்தந்த வயசுல முடிச்சிடணும். சும்மா எப்ப பாரு குழந்தை குழந்தைன்னு சொல்றது என்று முணுமுணுத்தாள். சரி சரி, சீக்கிரம் கல்யாண பேச்ச ஆரம்பிப்போம் என்றார். முதல்ல சுமித்ரா கிட்ட சம்மதம் வாங்கணும், அப்புறம்தான் எல்லாம் என்று கூறிவிட்டு இரவு சமையல் வேலையை பார்க்க சென்றாள். என்னடா இது, சித்ரா திடீர்னு இப்படி உக்கிரமாயிட்டா? இவளை இப்படி பார்த்ததே இல்லையே என்று யோசனையில் மூழ்கினார் சுந்தர். இரவு உணவு உண்ணும் வேளையில் சுந்தர் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். சுமிமா, நானும் அம்மாவும் உனக்கு கல்யாணத்துக்கு வரம் பார்க்கலான்னு இருக்கோம், உனக்கு சம்மதமா என்றார். சிறிது நேரம் சுமித்ரா பதில் எதுவுமே தரவில்லை. என்ன சுமி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற என்றார் சுந்தர். இப்ப என்னப்பா அவசரம்? நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், இன்னும் நிறைய சாதிக்கணும்பா, கொஞ்ச நாள் போகட்டும் என்றாள். சுந்தர் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தார். அதுவரை மௌனமாக இருந்த சித்ரா பேசலானாள். கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் சுமித்ரா என்றாள். இந்த கேள்வியை எதிர்பார்த்திராத சுமித்ரா என்ன சொல்வதென்று திணறினாள். சுமி, தெளிவா ஒரு பதில சொல்லு. உனக்கு கொஞ்ச நாட்கள் வேணுமா இல்லை வருடங்கள் வேணுமா? உனக்கு 25 வயசாயிடுச்சு, இன்னும் தள்ளி போட்டா சரி வராது என்றாள் சித்ரா. அது வந்துமா என்று இழுத்தாள் சுமித்ரா. சிறிது நேரம் அனைவரும் மௌனமாகினர். சுமித்ரா, உனக்கு யார் மீதாவது விருப்பம் இருக்கா என்று தடாலடியாக கேட்டாள் சித்ரா. சுமித்ரா சுந்தர் இருவருமே ஸ்தம்பித்து போனர். சுந்தர் கோபத்துடன், என்ன சித்ரா இது, நம்ம குழந்தைகிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கிற என்றார். எதையும் முதல்லையே கேட்டுக்கிறது நல்லதுதானே என்றாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அம்மா என்றாள் சுமித்ரா. உன்னையும் தாண்டி எங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கு, சீக்கிரமா நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லு என்று கூறிவிட்டு சித்ரா தன் வேலைகளை பார்க்க அடுப்பாங்கரை நோக்கி சென்றாள். சித்ரா பேச ஆரம்பித்த பொழுது வாயடைத்து போன சுந்தர் இன்னும் தன்னிலை வராமல் அமர்ந்திருந்தார். இப்படி ஒரு சித்ராவை சுந்தர் இன்றுதான் பார்க்கின்றார். எப்பாடே, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என் போலையே என்று எண்ணி இரவு படுக்கச் சென்று விட்டார். பலத்த சிந்தனையுடன் சுமித்ரா தன் அறைக்குள் புகுந்தாள். சித்ரா இரவு வேலைகளை முடித்துவிட்டு பார்க்கையில் சுமியின் அறையில் இன்னும் வெளிச்சம் பரவியிருந்தது. யோசிக்கட்டும் என்று எண்ணிவிட்டு சித்ரா தன் அறைக்குள் சென்றாள். சுந்தர் சித்ரா வருவதை அறைந்து கண்களை இறுக மூடிக்கொண்டு உறங்குவதைப் போல் நடித்தார். பாவம், அவருக்கு பயம், சித்ரா ஏதாவது கேட்டு விடுவாளோ என்று. சித்ராவுக்கும் அது தெரியும். சிரித்துக்கொண்டே உறங்கினாள். அன்றிரவு உறக்கம் வராமல் அந்த வீட்டில் தவித்த 2 ஜீவன்கள் சுமியும் சுந்தரும் தான். இனி அடுத்து என்ன நடந்தது, இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.